ஹலோ ஹலோ. பிரவீனா, ஆ. பிரபு பேசுறேன். பிரவீனா, இங்க கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க. எங்க கரூர்ல இருக்கீங்களா? எங்க இருக்கிறீங்க? கரூர்ல கரூர்ல தானவா? என்ன ஆச்சு? அதுதான் பெரிய சம்பவமா இருக்குது. என்னன்னே இது அந்த எப்படின்னா, கூட்டத்துல நீங்க இருந்தீங்களா? ஆமாண்ணா நேத்து ஃபுல்லா தளபதி பேசிட்டு போற வரைக்குமே கூட முடிச்சுட்டு தான் கிளம்பி வந்தோம். சரி, என்னாச்சு? திடீர்னு என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. நல்லாதான் போயிட்டு இருந்தது. ஆ, இங்க கூட்டம் வந்து அளவு நாமக்கல்ல பேசி முடிச்ச உடனேவே 3 மணில இருந்தே கிரௌட் அதே அளவு கடந்த கூட்டமா தான் இருந்துச்சு. ஆ, 5 மணிக்கெல்லாம் கரூர் லைட் ஹவுஸ் வந்துட்டாரு. சரி. அந்த பேசுற இடத்துக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஆ, அவ்வளவு கூட்டம் இருந்துட்டே தான் இருந்தது. அன்ன வரைக்குமே ஒரு நியூஸ் யாரு இந்த மாதிரி டெத் ஆயிட்டாங்க ஆ, அந்த மாதிரி எந்த ஒரு ரிவ்யூமே வரல. வரல. ஆ, இல்ல எல்லாம் மயக்கம் போட்டாங்க. ஆனா அப்பக்கப்ப பசங்க வாட்டர் பாட்டில் குடுக்கறது எல்லாமே கரெக்டா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆ, ரிவ்யூ ஒண்ணுமே ஆகல. ஆ, கரெக்டா உள்ள விஜய் வந்து வந்து நின்ன உடனே பேசுறதுக்கு ஏறினாரு மேல. ஆ, கரண்ட கட் பண்ணிட்டாங்க. ஆ, கரண்ட கட் பண்ணாங்க. கட் பண்ண உடனே அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. ஒரு 30 ஆம்புலன்ஸ் லைனா போய்கிட்டே இருக்காங்க அத்தனை கூட்டத்துல. ஆ, அது எம்டி ஆம்புலன்ஸ். ஆ, அதையும் புடிச்சிட்டாங்க நம்ம பசங்க எல்லாம். ஆ. அதுல ஒருத்தனை அடிச்சே அடிச்சே விரட்டி விட்டாங்க. வேணும்ட்டே பண்ணிருக்கானுங்க. எல்லாமே டிஎம்கே காரங்க சரிதானே இதெல்லாம். அது கடைசியில அவங்களுக்கே ஆளை செட் பண்ணி உள்ள இறக்கி விட்டு ஒரு 4-5 நிறைய பேர்த்த அப்படிதான் இவங்களே கொண்டிருக்காங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுதான், நான் இன்னொரு தம்பி பையன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இன்னொருத்த பையன் இருக்கான், அவனுக்கு போன் பண்ணேன். எல்லாம் கூட்டமா சேர்ந்து கரண்ட் ஆஃப் பண்ணோன்னா கீழே விழுந்தோன்னா கழுத்துல வயிற்றுல மிதிச்சிருக்கிறானுங்க. ஆமாங்கண்ணா. இது உள்ள அதான் கூட்டத்துல புடிச்சு ஒவ்வொருத்தரா தள்ளி விட்டு அவங்களே இந்த டிஎம்கே காரங்களே ஒரு ஆள் உள்ள இறங்கி இருக்காங்க. கேட்டா நம்ம கட்சி துண்டை போட்டுட்டு உள்ள இறங்கிட்டாங்க. அவ்வளவு கிரௌடுல எல்லா யாரு என்னன்னு பார்க்க முடியும்? யார் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. கீழே பாப்போம், காலு கீழே என்ன நடக்குதுன்னு எப்படி பாத்துருப்போம். நிக்க கூட முடியறது இல்ல. அங்க அங்க அவ்வளவு கிரௌடா இருந்தது. ஆனா எல்லாருமே ஆனா ஒன்னொன்னுக்கு உதவி நல்லா நம்ம பசங்க எல்லாமே நல்லா பண்ணனாங்க. நானே அந்த கூட்டத்துல தளபதி பேசுறதுக்கு முன்னாடிதான் நான் நின்னுட்டு இருந்தேன். நான் நிக்கும் போதே எனக்கே அவ்வளவு பாதுகாப்பா தான் பண்ணனாங்க நிக்கும் போதேன்னு. எப்படி ஆனா அந்த சைடுல இருக்கவங்க எல்லாம், அந்த லைட் ஹவுஸ் இங்கிட்டு இந்த சைடுல வந்தவங்க எல்லாம், ஆனா டிஎம்கே காரங்க உள்ள இறங்கிட்டாங்க மொத்தத்துல அவங்க பண்ண வேலைதான் இதெல்லாம். நீங்க பண்ண அது எப்படின்னா முடிஞ்ச உடனே விஜய் போன உடனே நியூஸ் அப்டேட் ஆகுது 30 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. உடனே உடனே எல்லாமே நடக்குது. உடனே எந்த விஷயத்துல இப்படி எல்லாமே உடனே நடந்திருக்காங்க, உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நைட்டோட நைட்டா அமௌண்ட் அறிவிச்சிட்டாங்க. சிஎம்ஏ வர்றாரு. கள்ளச்சாராயத்துல அத்தனை பேர் செத்தாங்க, அதுக்கு போய் பாக்கல. இதுக்கு டக்கு டக்குன்னு வர்றாங்க. டக்கு டக்குன்னு ஸ்டாலின் விஜய் சென்னை போய் இறங்கின உடனே ஸ்டாலின் அடுத்த பிளைட்ட புடிச்சு வந்துட்டாரு. அதுதான் சரி, போஸ்ட் பாத்துனா கூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சது உங்க போஸ்ட். சரி, என்ன பக்கத்துலதான் இருந்திருப்பீங்களா, என்ன நடந்தது என்னன்னு கேட்கலாம் அப்படிங்கறதுக்காக கூப்பிட்டேன். எல்லாமே அங்க கரூர்லயே தான். காலையில நான் 8 மணில இருந்து தளபதி முடிச்சு போற வரைக்குமே நான் கரூர்ல தான் இருந்தேன். ஆனா திட்டமிட்டு பண்ணது இது எல்லாமே. இது எல்லாமே ஒரு பிளான் தான். செந்தில் பாலாஜி பண்ற வேலைதான் இது எல்லாமே. ஆனா மக்களுக்கு அந்த விஷயமெல்லாம் தெரியுதா, இல்ல விஜய் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்காங்களா? விஜய் மேல எல்லாம் அந்த அளவுக்கு யாரும் குற்றம் சொல்ல. ஒருத்தவங்க இறந்து போய் மீன் கூட நான் விஜய் மேல நான் குற்றம் சொல்ல மாட்டேன். எனக்கு செந்தில் பாலாஜி ஸ்டாலின் வந்து எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு 13 வயசு பையன் செத்து போயிட்டான். அவனோட பேரண்ட்ஸ் வந்து விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை. இல்ல ஊர் மக்களுக்கு, கரூர் மக்களுக்கு வந்து இந்த விஜய் மேலதான் கோபம் இருக்கா, இல்ல பண்ணது செந்தில் பாலாஜி தாங்கிறது விஷயம் தெரியுமா? எல்லாத்துக்குமே தெரியுதுண்ணா. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, அவசரமா பாடி கொடுத்துட்டாங்க. எல்லாமே பாடியும் கொடுத்துட்டாங்க. பணமும் கொடுக்கறாங்க. முதலமைச்சரும் நேர்ல வந்து சொல்லும் போது அடுத்தது பேச முடியல இவங்கனால. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சிச்சுவேஷன். இவங்களே கிரியேட் பண்ணி இவங்களே பண்ணிட்டாங்க. வேற செந்தில் பாலாஜி வந்து அழுகுறான் பாருங்க, அதுதான் பெரிய. அடுத்த ஸ்பாட்ல தளபதி போன அடுத்த ஸ்பாட்ல எல்லாம் நடக்குது டக்கு டக்குன்னு தெரியல. ஆனா இந்த கேடு கெட்ட அரசியல் தெரியாதுல நம்ம இவருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டேன் அப்படி. ஆனா இவனுங்க அதை விட மோசமா கூட இறங்குவானுங்க. இவங்களே ஆள் செட் பண்ணி இவங்களே கூட கொண்டுட்டாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. நான்
வேணுட்டே பண்றானுங்க. வேணும்னேதான் இது ஒரு பிளான் பண்ணதுதான் மொத்தத்துல. தளபதி எப்ப வந்து அவரு பேச 10 நிமிஷம் கூட பேச நாமக்கல்ல பேசுனது தெரியுது. நானும் பாத்து இதுல எல்லாம் பாத்தனே. பேச ஆரம்பிச்சோடனே இந்த இத்தனை பிரச்சனைங்க, இத்தனை தடங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரிசையா வந்துட்டு இருக்குது. அவர் மைக்கு புடிச்சோடனே ஆம்புலன்ஸ்காரன் உள்ள வர்றாங்க. இதெல்லாமே திட்டமிட்டு தானே எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னமோ கூட்டத்துக்குள்ளேயே டிஎம்கே காரங்களே இறக்கி விட்டாங்க. போய் எதுவா இருந்தாலும் பண்ணுங்கடா, அடிச்சு கொள்ளுங்களான்னு கூட பண்ணி விட்டாங்க. இவ்வளவு 100 பேர்த்த ஒரு கூலிப்படம் மாதிரி இறக்கி விட்டா என்ன தெரிய போகுது? அதுதான் கரூர் நடந்த மாதிரியே சம்பவம் நடந்தது. நான் நேத்தானா இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நடக்கும்னு. இந்த மாதிரி எல்லா மாநாட்டுல இருந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் வர்றாரு. ஆனா கரூர் இந்த தடவை போட்டவனே கரூர்ல சம்பவம் பண்ணணும்னே இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. வேணுன்ட்டே பண்ணிருக்கானுங்க. கொடுமை. பாவ குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சது. பாக்க கொடுமையா இருக்கு. இந்த பாவம் எல்லாம் எனக்கு சும்மா விடாதப்பா. இப்ப கரூர்ல தான் இருக்கிறீங்களா? ஆமாண்ணா, வீட்டுக்கே வந்தோம்.